சென்னைக்கு போவதற்காக பெங்களூர் ஏர்போர்ட்டில் தன் மனைவி சுந்தரியுடனும் தன் 2 வயது மகனோடும் காத்து கொண்டிருந்தான் கார்த்திகேயன். எந்த பெண்ணும் ஒரு வினாடி நிமிர்ந்து பார்க்கும் அளவிற்கு அவனுடைய அழகான சிரித்த முகமும் கம்பீரமான தோற்றமும் அவனை கடந்து சென்ற பெண்களின் கவனத்தை ஈர்க்க தவறவில்லை. தன் 2 வயது மகனை தூக்கியபடி விமானம் தரையிறங்குவதையும் புறப்படுவதையும் ரசித்துக் கொண்டிருந்தான். தன் கணவன் தன் மகனை கொஞ்சியபடி விமானங்களை ரசிக்கிற அழகை தொலைவில் அமர்ந்தபடி ரசித்துக் கொண்டிருந்தாள் சுந்தரி. நீண்ட நாட்களுக்கு பிறகு தன் கணவன் குழந்தையுடன் உறவினர் திருமணத்திற்காக பெங்களூரு வரை வந்தது அவளுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சி இனி நீடிக்கப் போவதில்லை என்று அப்பொழுது சுந்தரிக்கு தெரியாது. பெங்களூரிலிருந்து சென்னை விமான நிலையம் வந்தடைந்ததும் கார்த்திகேயன் காரை புக் செய்வதற்காக மொபைலை எடுத்தான். உடனே சுந்தரி, ஏங்க பக்கத்துல தானே ரயில்வே ஸ்டேஷன், ஏறுனா நேரா போய் இறங்க போறோம், இதுக்கு எதுக்கு காரு, 50 ரூபாயில முடிகிற விஷயத்துக்கு எதுக்கு 500 ரூபாய் செலவு பண்ணணும்? அப்படியா சொல்ற? ட்ரெயின்லயே போயிடுவோமா? சரி வா என்று கையில் இருந்த பெட்டியை தூக்கி கொண்டு முன்னால் நடந்தான். சுந்தரியும் தன் 2 வயது மகன் கீர்த்தனை தூக்கியபடி அவனை பின்தொடர்ந்தாள். கார்த்திகேயன் டிக்கெட்டை வாங்கியதும் மூவரும் ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் நிற்கும் இடத்திற்கு சென்று காத்து கொண்டிருந்தார்கள். ரயில் வந்ததும் மூவரும் ரயிலில் ஏறி அமர்ந்தார்கள். அடுத்த நிறுத்தத்தில் கூட்டம் இறங்கியதும் ஒரு பெண்மணி இடுப்பில் 6 மாத பெண் குழந்தையுடன் வேகமாக அந்த ரயில் பெட்டியில் ஏறினாள். 3 வயது ஆண் குழந்தை ஒன்று அவளது முந்தானியை பிடித்தபடி அவள் பின்னாலேயே ஏறியது. ரயிலில் உள்ளவர்கள் எல்லாம் அந்த பெண்ணை ஒரு வினாடி கண்ணிமிக்காமல் பார்த்தார்கள். எலுமிச்சை பழ நிறத்தில் அவளுடைய அழகான தேகமும் அந்த நிறத்திற்கு அழகு சேர்க்கும் விதத்தில் அவளுடைய அகண்ட 2 விழிகளும் அவளுக்கு மென்மேலும் அழகு சேர்த்தன. அந்த பெண் பார்ப்பதற்கு மிகவும் லட்சணமாக இருந்தாள். ஆனால் அவள் கட்டியிருந்த சேலை கசங்கலாகவும் அழுக்காகவும் இருந்தது. வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னுவது போல் அவளுடைய ரவிக்கையில் ஏகப்பட்ட பொத்தல்கள். அவளுடைய அழகுக்கும் அவள் உடுத்தியிருக்கும் உடைக்கும் சம்பந்தமே இல்லாமல் 2 குழந்தைகளுடன் ஓரமாக நின்று கொண்டிருந்தாள். அவள் முகத்தை பார்ப்பதற்கு நல்ல வசதியான வீட்டு பெண்ணை போல் இருந்தாலும் அவள் கட்டியிருந்த கசங்கிய சேலை அவள் வாழ்ந்து கெட்டவள் என்பதை உணர்த்தியது. அடுத்த நிறுத்தத்தில் கூட்டம் குறைய கார்த்திகேயனும் சுந்தரியும் அமர்ந்திருந்த இருக்கைக்கு எதிரே போய் வேகமாக அமர்ந்தாள். பொதுவாகவே அடுத்த பெண்கள் என்ன உடுத்தி இருக்கிறார்கள், என்ன நகை போட்டிருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதுதானே பெண்களின் வழக்கம். அதில் கார்த்திகேயன் மனைவி சுந்தரி ஒன்றும் விதிவிலக்கல்ல. அந்த பெண்ணை பார்த்ததும் சுந்தரிக்கு பரிதாபமாக இருந்தது. அந்த பெண்ணின் பக்கத்தில் அமர்ந்திருந்த அந்த சிறுவன் பசியில் துவண்டிருப்பதை பார்த்த சுந்தரி தன் கணவனிடம் பையில் இருக்கும் பிஸ்கெட்டை எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுக்குமாறு கூறினாள். அதுவரை புத்தகத்தில் மூழ்கியிருந்த கார்த்திகேயன் புத்தகத்தை விலக்க அப்பொழுது அவன் எதிரே அமர்ந்திருந்த அந்த பெண்ணின் முகத்தில் ஆச்சரிய மின்னல் கீற்றுகள் உதயமானது. ஆனால் அவன் முன் தான் இந்த கோலத்தில் இருப்பது அவளை மிகவும் கூனிக்குறுகச் செய்தது. அவனிடம் பேசலாமா வேண்டாமா என்ற தன்னுடைய அலைப்பாயும் மனதை அடக்கிக் கொண்டு அவனிடம், என்ன தெரியுதா என்று கேட்டாள். பைக்குள் தலையை விடாத குறையாக பிஸ்கெட்டை தேடிக்கொண்டிருந்த கார்த்திகேயன் நிமிர்ந்து அந்த பெண்ணை பார்த்தான். அவளை பார்த்ததும் அவன் முகத்தில் தெரிந்த அதிர்ச்சிகளை கவனித்த சுந்தரி, என்னங்க அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா என்று கேட்டவுடன் கார்த்திகேயன் அந்த பெண்ணை உற்று பார்த்து, நீங்க என்று அவன் யோசனையுடன் கேட்க உடனே அந்த பெண், என்ன ஞாபகம் இல்லையா, நான் தாங்க ஸ்ருதிகா, உங்க கூட காலேஜில் படிச்சேனே என்று அவள் கூறியதும் கார்த்திகேயன், ஞாபகம் இருக்கு, நீங்க எப்படி இப்படி என்று முடிக்க முடியாமல் தடுமாறினான். எப்பொழுது கேட்பான் என்று எதிர்பார்த்திருந்தது போல் ஸ்ருதிகா அழ ஆரம்பித்து விட்டாள். இதை பார்த்த சுந்தரிக்கே பாவமாக இருந்தது. அவர்கள் படித்த கல்லூரியில் தேவதையாக வலம் வந்தவள்தான் ஸ்ருதிகா. பணக்கார வீட்டு பெண். அவளுடைய தந்தை ஒரு கம்பெனியின் முதலாளி. அவளுடைய அழகும் குறும்பான பேச்சும் அந்த கல்லூரியில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அவளை விரும்பாத ஆண்களே இருக்க மாட்டார்கள். எப்படியாவது அவளை தன் காதலியாக்கி விட வேண்டும் என்று பல பேர் முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள். அதில் கார்த்திகேயனும் ஒருவன். ஆனால் அந்த ஆசை கடைசி வரை நிறைவேறாமல் போனது. அப்படி வசதியாக வாழ்ந்தவள் இன்று தன் எதிரே பிச்சைக்காரி கோலத்தில் பார்த்ததும் அதிர்ந்துதான் போனான். கல்லூரி படிப்பை முடித்தவுடனேயே ஸ்ருதிகாவின் தந்தை தாயில்லாத தன் ஒரே பெண்ணை சீக்கிரமே கரை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடும் தனக்கு பிறகு தன் கம்பெனியையும் பார்த்துக் கொள்வதற்காகவே அவளை தன் கம்பெனியின் மேனேஜருக்கு திருமணம் செய்து வைத்தார். திடீர் பணக்காரனான அவளுடைய கணவன் குடித்துவிட்டு பெண்கள் சூதாட்டம் என்று தலைகால் புரியாமல் ஆட தன் ஒரே செல்ல மகளை இப்படி நரகத்தில் தள்ளிவிட்டோமே என்ற மனவேதனையில் அவளுடைய தந்தை இறந்து விட்டார். அதற்கு பின் கணவனின் பிடியில் சிக்கிய ஸ்ருதிகா பல கொடுமைகளை அனுபவித்தாள்.
50 வருடமாக அவர் கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்தை எல்லாம் 5 வருடத்தில் பெண்கள், குடி, சூதாட்டம் என்று அழித்துவிட்டு மிச்சமிருந்த கடனை அடைக்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டான். இதுவரை தந்தையின் அரவணைப்பில் மட்டுமே வாழ்ந்தவள் இன்று 2 குழந்தைகளுடன் நிர்கதியாக நிற்கின்றாள். தன் பெண்ணிற்காக ஓடி ஓடி சொத்தை சேர்த்த அவளுடைய தந்தை அவளுக்கு தன் சொந்த காலில் நிற்க கற்றுக் கொடுக்க தவறிவிட்டார். கணவனும் இறந்த பிறகு கடன்காரர்கள் எல்லாம் மிச்சம் இருந்ததை பிடுங்கிக் கொள்ள இன்று 2 குழந்தைகளோடு குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இதுவரை தன் வாழ்நாளில் எந்த வேலைக்குமே செல்லாதவள் இன்று தன் 2 குழந்தைகளை வைத்துக்கொண்டு என்ன வேலைக்கு செல்வதென்று தெரியாமல் இன்று வீடுகளில் 10 பாத்திரம் தேய்த்து கொண்டிருக்கிறாள். அவளுடைய இந்த பரிதாப கதையை கேட்டவுடன் கார்த்திகேயனும் சுந்தரியும் கலங்கியே விட்டார்கள். அவர்கள் இறங்கும் இடம் வந்ததும் சுந்தரி கார்த்திகேயனிடம், அவங்க அட்ரஸ வாங்கிக்கோங்க, படிச்சிருக்காங்க, இவங்களுக்கு நல்ல இடத்துல வேலை வாங்கி தரலாம்ல, ஏதோ நம்மால முடிஞ்சது என்றாள். சற்று யோசித்த கார்த்திகேயன் சரி என்று தன் அட்ரஸை கொடுத்துவிட்டு அவளுடைய அட்ரஸை வாங்கிக் கொண்டான். அதன் பிறகு ஒரு நாள் ஸ்ருதிகா கார்த்திகேயன் வீட்டிற்கு வந்தாள். சுந்தரி ஸ்ருதிகாவுக்கும் அவளுடைய 2 குழந்தைகளுக்கும் வயிறார உணவளித்து அவர்களுக்கு நல்ல துணிமணிகளையும் வாங்கி கொடுத்தாள். கார்த்திகேயனும் தன்னுடைய கம்பெனியிலேயே ஒரு சிறிய வேலையில் அவளை சேர்த்து விட்டான். வேலைக்கு செல்வதால் அவளுடைய 2 குழந்தைகளையும் தன்னிடம் விட்டு செல்லுமாறு சுந்தரி கூறியதால் தினமும் காலையில் கார்த்திகேயன் வீட்டிற்கு வந்து குழந்தைகளை விட்டுவிட்டு பின் கார்த்திகேயனுடன் வேலைக்கு செல்வாள். இரவு வீடு திரும்பும் பொழுது அவனுடன் வந்து தன் குழந்தைகளை அழைத்துக்கொண்டு பின் தன் வீட்டிற்கு செல்வாள். அதற்கு வசதியாக அவர்கள் வீட்டு பக்கத்திலேயே ஒரு சிறிய வீடாக பார்த்து குடிபெயர்ந்தாள். அன்று விடுமுறை. கார்த்திகேயன் நண்பர்களுடன் வெளியே சென்று விட்டான். ஸ்ருதிகாவுடன் டி நகருக்கு ஷாப்பிங்கிற்கு செல்லலாம் என்று சுந்தரி தன் மகனை தூக்கி கொண்டு அவள் வீட்டிற்கு சென்றாள். சிறிது நேரம் கதவை தட்டி பார்த்தவள் அவள் கதவை திறக்காததால் ஒருவேளை அவள் குளித்துக் கொண்டிருக்கிறாளோ என்று அவள் படுக்கையறை ஜன்னல் அருகே சென்று ஸ்ருதிகாவை கூப்பிடுவதற்காக ஜன்னல் வழியே அறையை எட்டி பார்த்தாள். அங்கே அவள் கண்ட காட்சியால் அவள் இதயமே வெடித்து விடுவது போல் இருந்தது. ஒரு வினாடி உலகமே இரண்டது போல் ஆனது. அங்கே கார்த்திகேயனும் ஸ்ருதிகாவும் அவர்களுடைய சல்லாபத்தை அரங்கேற்றிக் கொண்டிருந்தார்கள். சுந்தரியின் ரத்தம் கொதித்தாலும் ஒரு வினாடி யோசித்தவள் தன்னுடைய கோபத்தை எல்லாம் கட்டுப்படுத்திக் கொண்டு அங்கிருந்து அமைதியாக தன் வீட்டிற்கு சென்றாள். தன் கணவன் மீதுள்ள அதீத நம்பிக்கையால் தான் ஸ்ருதிகாவிற்கு உதவுவதற்கும் அவளை தன் கணவனுடன் வேலைக்கு செல்வதற்கும் அனுமதித்தாள். ஆனால் தான் நினைத்தது போல் தன் கணவன் கண்ணியவானாக இல்லாமல் தன் நம்பிக்கையை வீணாக்கிவிட்டான் என்று அவள் மனம் குமரியது. கார்த்திகேயனும் ஒன்றும் நடக்காதது போல் வீட்டிற்கு வந்து அவளிடமும் குழந்தையிடமும் சகஜமாக பேசினான். சுந்தரிக்கு ஆத்திரம் பொறுக்க முடியவில்லை என்றாலும் இப்பொழுதே அவர்களின் கள்ள உறவு தனக்கு தெரிந்தாற்போல் காட்டிக்கொண்டால் பின் தான் ஸ்ருதிகாவின் நிலைமைக்கும் ஸ்ருதிகா தன்னுடைய இடத்திற்கும் வந்து விடுவாள் என்று சுந்தரிக்கு நன்றாகவே தெரியும். அதனால் எப்படியாவது தன் கணவனின் மனதை மாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தாள். அடுத்த நாள் காலை எப்பொழுதும் போல் ஸ்ருதிகா வந்து தன் 2 குழந்தைகளையும் இவளிடம் விட்டுவிட்டு கார்த்திகேயனுடன் வேலைக்கு கிளம்ப அதை பார்த்த சுந்தரிக்கு வயிற்றெரிச்சலாக இருந்தது. இதுவரை அவர்களுடைய கள்ள உறவு தெரியாததால் அவர்கள் இப்படி உரசிக்கொண்டு வண்டியில் செல்வது அவளுக்கு தவறாக தெரியவில்லை. ஆனால் இன்று அதில் விரசம் தெரிந்தது. ஸ்ருதிகாவை போல் தான் அழகில்லை என்றாலும் அவளுக்கு இணையாக தன்னை அழகுபடுத்திக் கொண்டு தன் கணவனின் வருகைக்காக காத்திருந்தாள். கார்த்திகேயன் வீட்டிற்குள் நுழைந்ததும் இவள் தன்னை அலங்காரம் செய்திருப்பதை பார்த்து, என்ன சுந்தரி, வெளியில எங்கேயாவது கிளம்பிட்டியா, ஏதாவது ஃபங்க்ஷனா என்று கேட்க, அதற்குள் ஸ்ருதிகா, இந்த புடவைக்கு இந்த பிளவுஸ் சூட்டே ஆகல, டார்க் கலர் சாரிக்கு லைட் கலர்ல பிளவுஸ் போட்டாதான் அழகா இருக்கும், அதுவும் இல்லாம இந்த தோடும் நெக்லஸும் இந்த புடவைக்கு சுத்தமா பொருந்தல, உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கொஞ்சம் கம்மிதான் போல இருக்கே என்று சொல்லி சிரிக்க, அதுவரை தன்னுடைய ஆத்திரத்தை அடக்கி வைத்திருந்த சுந்தரி, ஆமா, நான் என்ன மத்தவங்கள மாதிரி தினமும் அலங்காரம் பண்ணிக்கிட்டு அடுத்தவ புருஷனை மயக்கிறதுக்கா போறேன் என்று தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்ட, அதை சற்றும் எதிர்பார்க்காத ஸ்ருதிகா, சாரி, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், சீரியஸா எடுத்துக்காதீங்க என்றாள். இதை கேட்டுக்கொண்டிருந்த கார்த்திகேயன், என்ன சுந்தரி, இப்ப அவ என்ன தப்பா சொல்லிட்டா, உன் நல்லதுக்கு தானே சொல்றா, இப்படி ட்ரெஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு தெரிஞ்சவங்க சொல்லும் போது கேட்டுக்கலாமே, தப்பில்லையே, சரி சரி போய் எங்க 2 பேருக்கும் காப்பி எடுத்துட்டு வா, எனக்கு தலைய கொஞ்சம் வலிக்குது என்றான். அதற்கு சுந்தரி, நான் என்ன உங்க 2 பேருக்கும் வேலைக்காரியா, இந்த வீட்டுக்கு இவ எப்படி வந்தா இன்னைக்கு எப்படி இருக்கா, நான் என்னமோ இந்த வீட்டுக்கு வேலைக்காரி மாதிரியும் அவ என்னமோ இந்த வீட்டுக்கு எஜமானி மாதிரியும் தானே இருக்கா, உங்க 2 பேருக்கும் சமைச்சு போட்டுக்கிட்டு அவ குழந்தைங்களுக்கு ஆயா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவளை மாதிரியெல்லாம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு மத்த ஆம்பளைங்க முன்னாடி குலுக்கி மினிக்கெல்லாம் இருக்க தெரியாது, பிச்சைக்காதிரி மாதிரி வீட்டுக்குள்ள வந்தா இன்னைக்கு இந்த வீட்டுக்கு எஜமானி மாதிரி இருக்கா,
நான் தான் என்னமோ உங்க 2 பேருக்கும் வேலைக்காரி மாதிரி இருக்கேன் என்று தன் மனதில் உள்ள ஆதங்கத்தை எல்லாம் கொட்டி தீர்த்தாள். இதை சற்றும் எதிர்பார்க்காத ஸ்ருதிகா ஸ்தம்பித்து போய் நின்றாள். ஆனால் கார்த்திகேயன் வேகமாக அவள் அருகில் சென்று அவள் கன்னத்தில் பலார் என்று அறைந்தான். வாய மூடு, யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? அவ எப்படி வாழ்ந்தவ தெரியுமா? இன்னைக்கு அவ நேரம், அவ நிலைமை இப்படி ஆயிடுச்சு. அதுக்காக உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவியா? அவளை மாதிரி உனக்கு ட்ரெஸ் பண்ண தெரியலனா அதை கத்துக்கோ. அதை விட்டுட்டு அவளை பார்த்து பொறாமப்படுற என்றான். உடனே சுந்தரி ஓடிச் சென்று தன் குழந்தை கீர்த்தனை தூக்கி வந்து, குழந்தை மேல சத்தியமா சொல்லுங்க, உங்க 2 பேருக்குள்ள ஒண்ணு இல்லைன்னு. உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? நல்ல மனைவியா உங்க அம்மா உயிரோட இருந்த வரைக்கும் அவங்களுக்கு நல்ல மருமகளா தானே இருந்தேன். உங்களை மாதிரியே நானும் வேற ஒருத்தனை தேடிட்டு போனா நீங்க சும்மா இருப்பீங்களா? வெளியில போறேன்னு சொல்லிட்டு நீங்க அவ வீட்டுக்கு போய் என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியும் என்று அவள் கூறியதும் கார்த்திகேயனும் ஸ்ருதிகாவும் ஒரு நிமிடம் அதிர்ந்து போய் நின்றார்கள். சுந்தரி அதற்கு மேல் எதுவும் பேச முடியாமல் தன் கோபத்தை எல்லாம் கண்ணீராக கொட்டி கொண்டிருந்தாள். ஸ்ருதிகாவும் தன் 2 குழந்தைகளை அழைத்துக்கொண்டு அங்கிருந்து இடத்தை காலி செய்தாள். கார்த்திகேயன் எதுவும் பேசாமல் அமைதியாக அறைக்கு சென்று கதவை சாத்திக் கொண்டான். அடுத்த நாளிலிருந்து சுந்தரி எதிர்பார்த்தது போல் கார்த்திகேயனின் நடவடிக்கையில் மாற்றம் தெரிய ஆரம்பித்தது. இதுவரை நல்ல கணவனாக காட்டிக்கொண்டவன் இப்பொழுது முழுவதும் நனைந்த பிறகு முக்காடியதற்கு என்று சுந்தரியிடம் அலட்சியம் காட்டத் தொடங்கினான். ஸ்ருதிகா வீட்டுக்கு வருவதில்லை என்றாலும் இவன் அவள் வீட்டிற்கே சென்று அவளை தன்னுடன் அழைத்து போவதும் அவர்கள் இருவரும் சேர்ந்து ஊர் சுற்றுவதுமாக இருந்தார்கள். இதையெல்லாம் தட்டி கேட்ட சுந்தரிக்கு அடியும் உதையும் மட்டுமே மிஞ்சியது. குழந்தைகளை பார்த்து கொள்வதற்காக ஸ்ருதிகா வேலையை விட்டு வீட்டோடு இருந்து கொண்டாள். அவளுடைய குடும்ப செலவையும் கார்த்திகேயனே பார்த்து கொண்டான். இதை தெரிந்து கொண்ட சுந்தரி, உங்களுக்கு பொண்டாட்டி நானா இல்ல அவளா? இப்ப அவ வேலைக்கு போறதில்லையாமே, கேள்விப்பட்ட. அவளோட குடும்ப செலவெல்லாம் நீங்க தான் பாத்துக்கிறீங்க போல இருக்கே என்றாள். அதற்கு கார்த்திகேயன், ஆமா, குழந்தைகளை வச்சுக்கிட்டு அவ எப்படி வேலைக்கு போவா? அதனால நான் தான் அவளை வேலையை விட சொன்னேன். இப்ப என்னங்கிறதுக்கு? உனக்கு பிடிக்கலனா தாராளமா நீ இந்த வீட்டை விட்டு போலாம். உன்னை யாரும் தடுத்து நிறுத்த போறதில்ல. இஷ்டம் இருந்தா இரு, இல்லனா உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இரு. அதை விட்டுட்டு நான் எங்க போறேன் என்ன பண்றேன்னா கேள்வி கேட்காத என்று அவள் முகத்தில் அறைந்தார் போல் பேசிவிட்டு சென்றான். அப்பொழுதுதான் சுந்தரிக்கு புரிந்தது, இது யதார்த்தமாக நடந்த தவறல்ல. கல்லூரி நாட்களிலிருந்தே அவன் மனதிற்குள் அவளை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருக்கிறது என்று. அதற்கு ஏற்றாற்போல் அவளுடைய நிலைமை இவனுக்கு சாதகமாக போய்விட்டது. அவளுக்கும் இவனை விட்டால் இப்பொழுது எந்த ஆதரவும் இல்லை. அதனால் தன் வாழ்க்கையை முழுவதுமாக திருட பார்க்கிறாள். நன்றி கெட்டவள். இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் தன்னுடைய வாழ்க்கைக்கு தானே யமனாகிவிட்டோமே என்று தன்னைத்தானே நொந்து கொண்டாள். நாட்கள் செல்ல செல்ல கார்த்திகேயனின் மறுபக்கம் முழுமையாக வெளிப்பட்டது. பார்க்கும் பொழுதெல்லாம் அவள் உருவத்தை கேலி செய்வதும் அவனை எதிர்த்து கேள்வி கேட்டால் அவளை அடித்து துன்புறுத்துவதுமாக இருந்தான். இதற்கு மேல் இந்த கொடுமையெல்லாம் தாங்க முடியாது என்று தன் தாயிடம் கூறி அழுதாள். சுந்தரியின் அம்மாவிற்கு தன் மகளை நினைத்து வேதனைப்பட முடிந்ததே தவிர எதுவும் செய்ய முடியவில்லை. அவர் கூறிய அறிவுரையெல்லாம் கார்த்திகேயன் காதில் வாங்கிக் கொள்ளாமல் அவர் முன்பு அமைதியாக இருந்துவிட்டு அவர் சென்ற பிறகு அதற்கும் சேர்த்து சுந்தரியை தான் அடித்து துவைத்தான். இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. இதுல ஒரு கையெழுத்து போட்டேனா கீர்த்தனோட செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உன் அம்மாவும் அங்க தனியா தான் கஷ்டப்படுறாங்க. உனக்கும் அவங்க கூட இருந்த மாதிரி இருக்கும் என்று எப்படியாவது விவாகரத்து பேப்பரில் கையெழுத்து வாங்குவதிலேயே மும்முரமாக இருந்தான். அப்பா தனக்கு பிறகு தன் மகள் கைகளை பிடித்து செல்வதற்கு ஒரு ஆண்மகனை பார்த்ததற்கு பதிலாக அவர் கைகளை உதறிவிட்டு தனியே நடக்க பழகு என்று எனக்கு அறிவுரை சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தால் படித்த படிப்பு வீணாகாமல் நல்ல வேலைக்கு சென்றிருக்கலாம். இன்று இவ்வளவு கொடுமைகளையும் சகித்துக் கொள்வதற்கு காரணம் தன்னுடைய இயலாமைதான் என்று சுந்தரி நன்றாக புரிந்து கொண்டாள். தன் மகளுக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொடுத்தோம் என்ற நிம்மதியில் அப்பா சென்று விட்டார். ஆனால் இப்பொழுது தனக்கு ஏற்பட்டிருக்கும் பிரச்சனையை நினைத்து அம்மா தினமும் வருந்துகிறார். எங்கே தன் மகளின் வாழ்க்கை சீரழிந்து விடுமோ என்று தினமும் சுந்தரிக்கு போன் செய்து அறிவுரை கூறிக்கொண்டே இருந்தார். சுந்தரி, கொஞ்சம் பொறுத்துக்கோ, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். ஆம்பளைங்க அப்படி இப்படி இருக்கதான் செய்வாங்க. கடைசியில என்ன இருந்தாலும் பொண்டாட்டி புள்ளதான் முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டு நம்மள தேடி வருவாங்க. அவர் மனசும் ஒரு நாள் மாறும் என்று அறிவுரை கூறி தன் மகளை சமாதானப்படுத்தினார். ஒவ்வொரு முறையும் கார்த்திகேயன் விவாகரத்து பேப்பரை நீட்டும் போதெல்லாம், போடா நீயும் வேணாம் உன் தாலியும் வேண்டாம் என்று கழுத்தில் இருந்த தாலியை தூக்கி எறிந்துவிட்டு கையெழுத்தை போட்டு விடலாம் என்று கூட தோன்றும். ஆனால் அம்மாவின் வார்த்தைகள் அவளை தடுத்தன. ஏற்கனவே வயதான காலத்தில் உடம்புக்கு முடியாமல் பார்த்து கொள்ள கூட ஆளில்லாமல் தனியாக காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறார். இதில் தான் வேறு வாழாவெட்டியாக சென்றால் அதுவே அவருக்கு யமனாக முடிந்துவிடும் என்று பயந்தாள்.
இதற்கு மேல் இங்கு நடப்பதை கூறினால் அது தன் தாயின் உடல்நிலையை இன்னும் மோசமாக்கிவிடும் என்று தனக்கு நடக்கும் கொடுமைகளை தன் தாயிடமிருந்து மறைத்தாள். அன்று சுந்தரி தன் அம்மாவிற்கு உடம்பு சரியில்லை என்று அவரை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்வதற்காக கிளம்பிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது ஸ்ருதிகா தன் 2 குழந்தைகளுடன் உள்ளே நுழைந்தாள். இதை சற்றும் எதிர்பார்க்காத சுந்தரி, எதுக்கு இப்ப இங்க வந்த? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இந்த வீட்டுக்குள்ள வரத்துக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு என்று கத்தினாள். அதற்கு ஸ்ருதிகா, அவர்தான் என்ன வர சொன்னாரு என்று கூறிவிட்டு ஆட்டோவில் இருந்த பெட்டிகளை கொண்டு வந்து வைக்குமாறு ஆட்டோ டிரைவரிடம் கூறினாள். அப்பொழுதுதான் சுந்தரிக்கு புரிந்தது, இவள் இங்கேயே நிரந்தரமாக தங்கப் போகிறாள் என்று. ஆனால் இப்பொழுது அவளுக்கு இதை பற்றி பேசுவதற்கு நேரமில்லை என்பதால் தன் அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு அழைத்துச் செல்வதற்காக அவசரமாக பையை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். உடனே அறையை விட்டு வெளியே வந்த கார்த்திகேயன், டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டனா உங்க அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போலாம், இல்லனா நீ இந்த வீட்டு வாசலை தாண்ட முடியாது என்றான். அதற்கெல்லாம் மஞ்சாத சுந்தரி, என்ன பண்ணுவீங்க? அடிப்பீங்க அவ்வளவுதானே? அடிங்க, ஆனா என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நான் கையெழுத்து போட மாட்டேன் என்று கூறிவிட்டு வாசலை நோக்கி நடந்தவளை முடியை பிடித்து இழுத்து தரையில் தள்ளி அவளை எட்டி உதைத்து மிதித்தான். சுந்தரி வலி தாங்க முடியாமல் அலறினாள். அப்பா அம்மாவை அடிப்பதை பார்த்த கீர்த்தனோ பயத்தில் அழ ஆரம்பித்தான். இதற்கு மேல் விட்டால் எங்கே இவன் அவளை அடித்தே கொன்று விடுவானோ என்று ஸ்ருதிகா ஓடிச் சென்று கார்த்திகேயனை தடுத்தாள். விடுங்க, ஏதாவது ஏடாகுடமாயிட போது என்று அவனை தடுத்து நிறுத்திவிட்டு சுந்தரியின் பக்கம் திரும்பி, நாங்க பண்ணது தப்புதான், ஆனா இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. அவருக்கு உங்க கூட வாழ விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு இந்த விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டீங்கன்னா அட்லீஸ்ட் நாங்களாவது சந்தோஷமா வாழ்வோம். இதை கேட்ட சுந்தரி ஆத்திரத்தை அடக்க முடியாமல் அவள் மூஞ்சியில் காரி துப்பிவிட்டு கீர்த்தனை அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினாள். கார்த்திகேயன் மறுபடியும் அவளை அடிக்க கைகளை ஓங்க உடனே ஸ்ருதிகா தடுத்து நிறுத்தினாள். எங்க போக போற? அங்க இங்க போயிட்டு இங்கதானே வரணும், அப்ப கவனிச்சுக்கிற உன்ன என்று கர்ஜித்தான். சுந்தரி ஆட்டோ பிடித்து வீடு வந்து சேர்ந்த போது அம்மா கதவையெல்லாம் பூட்டிவிட்டு வாசலில் சுவற்றில் சாய்ந்தபடி அமர்ந்திருந்தார். ஏன் சுந்தரி இவ்ளோ நேரம் என்று அவர் கேட்ட கேள்விக்கு சுந்தரியிடம் பதில் இல்லை. மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் அம்மா சுந்தரியின் கைகளை பிடித்தபடி அவள் தோளில் சாய்ந்து கொண்டார். தோய்ந்து போன அவருடைய கைகள் அவர் இன்னும் நீண்ட காலம் இருக்க போவதில்லை என்று சுந்தரிக்கு உணர்த்தியது. 2 நாட்கள் ஆஸ்பத்திரியிலிருந்து தன் அம்மாவை பார்த்து கொண்டாள். அதுவரை கார்த்திகேயனும் அவளுக்கு போன் செய்யவில்லை, இவளும் அவனை தொடர்பு கொள்ளவில்லை. ஆஸ்பத்திரியிலிருந்து வீட்டிற்கு செல்லும் வழியில் அம்மாவை கோவிலுக்கு அழைத்துச் சென்றாள். வெள்ளிக்கிழமையானால் அப்பா வேலையிலிருந்து வந்தவுடன் மூவரும் இந்த அம்மன் கோவிலுக்குத்தான் வருவோம். பிரகாரத்தை சுற்றிவிட்டு கோவிலில் கொடுக்கும் பிரசாதத்தை வாங்கி கொண்டு ஒரு தூணில் சாய்ந்தபடி அம்மாவும் அப்பாவும் பேசிக்கொண்டிருக்க தான் இங்கும் அங்குமாய் ஓடி விளையாடியது அவள் கண்முன் வந்து சென்றது. எவ்வளவு நிம்மதியான வாழ்க்கை! அன்று நம் வாழ்க்கை இப்படியெல்லாம் மாறும் என்று நினைத்திருப்போமா? நம் தலையில் என்ன எழுதியிருக்கிறது என்று நமக்கு தெரிந்துவிட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அதற்கு ஏற்றாற்போல் நம் வாழ்க்கையில் வரப்போகும் இன்னல்களை தடுத்து விடலாமே என்று தூணில் சாய்ந்தபடி யோசித்துக் கொண்டிருந்தாள். அம்மா உடனே, ஏன் சுந்தரி முகமே சரியில்லையே, 2 நாளா மாப்பிள்ள கூட உனக்கு போனே பண்ணல போல இருக்கு, வீட்டுல மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா என்றார். உடனே சுந்தரி, அதெல்லாம் ஒன்னில்லம்மா, அவர் பேசினாரு, நீ எப்ப தூங்கிட்டு இருந்த, இன்னைக்கு ஈவினிங் கூட போன் பண்ணி எப்ப வீட்டுக்கு வருவேன்னு கேட்டாரு என்று அம்மாவை சமாதானப்படுத்துவதற்காக பொய் சொன்னாள். அதை கேட்டவுடன் அம்மாவின் முகத்தில் நிம்மதி பரவியது. இன்னும் மாப்பிள்ளைக்கு தன் மகள் மேல் அக்கறை இருக்கிறது, அது போதும், எப்படியும் ஒரு நாள் அவரை நீ திருத்தி விடுவாய், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது என்று கருவறையை பார்த்து வேண்டினார். சுந்தரிக்கோ 2 நாட்களுக்கு முன்பு நடந்ததை நினைத்து மனம் எரிமலையாய் வெடித்தது. எவளோ ஒருத்தியை தைரியமாக வீட்டிற்குள் அழைத்து வந்தது மட்டுமில்லாமல் அவள் எதிரே தன்னை கண்மண் தெரியாமல் காலில் எட்டி உதைத்து மிதித்தானே, எங்கிருந்து வந்தது இந்த தைரியம்? தனக்காக யாரும் வரமாட்டார்கள் என்பதுதான் இன்று அவன் அவளை வீட்டிற்கு அழைத்து வந்ததின் அர்த்தம். தன் அப்பா இருந்திருந்தால் இவன் இப்படி அத்துமீறி நடந்திருப்பானா என்று தன் அப்பாவின் இழப்பை நினைத்து வேதனைப்பட்டாள். இப்படி அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அவளுடைய சிநேகிதி கீதா இவளை பார்த்துவிட்டு, என்ன சுந்தரி, பார்த்து எத்தனை நாள் ஆச்சு, ரொம்ப நாளா ஆளைய காணோமே, ஊர்ல தான் இருக்கியா, என்ன உன் புருஷன் உன்னை விடவே மாட்டேங்கிறாரா என்று குசலம் விசாரித்தாள். சுந்தரிக்கு யாரிடமும் பேசுவதற்கு இப்பொழுது மனமில்லை என்றாலும் வேண்டா வெறுப்பாக அவளிடம் பேசினாள். அவளுடைய சிநேகிதியும் இவளுடைய மனதை புரிந்து கொண்டு, சரி சுந்தரி, ஃப்ரீயா இருக்கும்போது கண்டிப்பா கால் பண்ணு, மறந்துடாத, உன் காலுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், இல்லனா நானே உனக்கு கால் பண்ணிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ என்று கூறிவிட்டு
தன் மொபைல் நம்பரை அவளுக்கு கொடுத்துவிட்டு இவளுடைய நம்பரையும் வாங்கி கொண்டு சென்றாள். வீட்டிற்கு வரும் வழியிலெல்லாம் அவள் சிநேகிதி கேட்ட கேள்விகள் அவள் மனதை உறுத்தியது. தன் கணவனை பற்றி கேட்டவுடன் அவளுக்கு கடந்த காலம் கண்முன் வந்தது. ஒரு காலத்தில் தான் தாய் வீட்டிற்கு 2 நாட்கள் செல்கிறேன் என்றால் கார்த்திகேயன் அவளை கிளம்ப விடாமல் அவள் புடவை முந்தானையை பிடித்திழுத்து அவள் பின்னால் இருந்து அணைத்தபடி போய்தான் ஆகணுமா என்று சினுங்கலாக கேட்பான். ஆனால் இன்று நான் எப்பொழுது கிளம்ப போகிறேன் என்று ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். மனிதர்களின் குணம் எவ்வளவு எளிதில் மாறுகிறது. வீட்டிற்கு வந்ததும் அம்மா சுந்தரியிடம், என்ன சுந்தரி, இப்பவே கிளம்புறியா இல்ல நாளைக்கு கிளம்புறியா? அதை கேட்டவுடன் சுந்தரிக்கு சுருக்கின்றது. ஏமா, நான் இங்க இருக்க கூடாதா? உனக்கு கூட நான் பிடிக்காதவளா போயிட்டேனா என்றாள். அப்படியெல்லாம் இல்லடி, அவர் கால் பண்ணதா சொன்னியே, அதான் இப்பவே கிளம்புறியா இல்ல நாளைக்கு கிளம்புறியான்னு கேட்டேன். அதுக்கு எதுக்கு என்னென்னமோ பேசுற? உன்னை விட்டா எனக்கு வேற யாரடி இருக்கா? நீ என் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு சந்தோஷம்தான். தனிமையில வாழறது எவ்வளவு கஷ்டங்கிறது வாழறவங்களுக்கு தான் தெரியும். கடவுள் இரக்கம் காட்டி என்னை சீக்கிரமே கூப்பிட்டுக்கிட்டாருனா நல்லா இருக்கும் என்று கூறி பெருமூச்சு விட்டார். ஏமா அப்படிலாம் பேசுற? நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? என்னை பார்க்கணும்னு சொன்னேன்னா நான் உடனே வந்து நிக்க போறேன். அதுவும் இல்லாம உன் ஆசை பேர வேற இருக்கான். அவனை நீ தானே வளர்த்தாளாக்கணும். நான் இன்னும் 2 நாளைக்கு இங்க இருந்துட்டு உன் உடம்பு நல்லா தேறிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிளம்புவேன் என்று தன் அம்மாவின் தோலை கட்டி கொண்டு கூறினாள். தன் வீட்டிற்கு கிளம்புவதற்கு முன்பு தன் தோழி போன் நம்பரை கொடுத்து சென்றது ஞாபகம் வந்தது. தன் மனதில் உள்ளதை கொட்டுவதற்கு கூட ஆள் இல்லாமல் போய்விட்டது. ஏதோ அவளிடம் பேசினால் மனதிற்கு இதமாக இருக்கும் என்று தன் தோழியை தொடர்பு கொண்டாள். பரவாயில்லையே, நான் சொன்ன மாதிரியே போன் பண்ணிட்டியே. நான் கூட யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், பேசாம நம்மளே பண்ணிடலாமான்னு. சரி, நீ என்னதான் பண்றேன்னு பாக்கலாம்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீயே பண்ணிட்ட, அதனால தப்பிச்ச என்று கூறிவிட்டு சிரித்தாள் கீதா. இல்ல கீது, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி நேரா கோவிலுக்கு தான் அழைச்சிட்டு வந்தேன். அதான் உன்கிட்ட சரியா பேச முடியல. சரி சரி, இப்பயாவது என்கிட்ட பேசணும்னு தோணுச்சே. ஆமா, உன் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு என்று அவள் கேட்க அதற்கு சுந்தரியிடம் மௌனம் மட்டுமே பதிலாக இருந்தது. கீதா சுந்தரி ஏதோ பிரச்சனையில் இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டு, என்ன சுந்தரி, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, என்ன பிரச்சனை? அன்னைக்கே கோயில்ல கவனிச்சேன், உன் முகமே சரியில்லை. சரி, அம்மா எதிர்க்க எதுவும் பேசிக்க வேணாம்னு தான் என் போன் நம்பரை உனக்கு கொடுத்துட்டு வந்தேன். என்கிட்ட சொல்றதுக்கு எதுக்கு யோசிக்கிற என்றாள். அதற்கு மேல் தன் அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் சுந்தரி தனக்கு நடக்கும் கொடுமைகளை எல்லாம் கீதாவிடம் கூறி அழுதாள். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அவர் மாறுவாருன்னு நீ நினைக்கிறியா? அப்படி ஒரு சாக்கடையில நீ வாழணுமா சொல்லு? இத்தனை நாள் வீட்டுக்கு வெளியில வச்சிருந்தவள எப்ப வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாரோ இதுக்கு மேல நீ அவர் கூட வாழ்ந்து பிரயோஜனம் இல்ல. திரும்ப நீ அந்த வீட்டுக்கு போனேனா உன்னோட நிலைமை இன்னும் மோசமாயிடும். பேசாம அம்மா வீட்லயே இரு என்று கீதா கூற, எனக்கும் புரியுது கீதா. ஆனா இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க உயிரையே விட்டுடுவாங்க. அவங்களுக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போறேன். அதுவும் இல்லாம படிச்சிருக்கேனே தவிர இத்தனை வருஷம் வேலைக்கு போகாம புருஷனே கதின்னு இருந்தாச்சு. இப்போ குழந்தைய தூக்கிட்டு வெளியில வந்து என்ன பண்றது சொல்லு என்றாள். நீ சொல்றது புரியுது சுந்தரி, ஆனா இப்படியே இருந்துட முடியாதுல்ல. இந்த வயசுலயும் உன்னால முடியலனா இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு இதே நிலைமையில இருந்தனா உன்னால அப்ப துணிஞ்சு வீட்டை விட்டு வெளியில வந்து வாழ முடியுமா சொல்லு? இப்பயாவது உனக்கு வயசு இருக்கு, உனக்கு வேலைக்கு ஏதாவது நான் ஏற்பாடு பண்றேன். அது வரைக்கும் எங்க துணி கடையில உனக்கு வேலை செய்ய விருப்பம்னா சொல்லு, என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறேன். சுந்தரி கீதா பேசுவது எல்லாம் அமைதியாக கேட்டபடி யோசித்துக் கொண்டிருந்தாள். யோசிக்காத சுந்தரி, தைரியமா ஒரு முடிவெடு. எவ்வளவு சீக்கிரம் நீ முடிவெடுக்கிறியோ அது உனக்கும் நல்லது, கீர்த்தனுக்கும் நல்லது. அம்மாவுக்கு எப்படியாவது நம்ம சொல்லி புரிய வச்சுக்கலாம். சுந்தரியும் சரி கீதா, எனக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடு என்றாள். சரி, சீக்கிரமே நல்ல முடிவாயிடு, ரொம்ப டைம் எடுத்துக்காத. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு அங்கேயே இருக்கியோ அது உனக்கும் கீர்த்தனுக்கும் ஆபத்தா போய் முடிஞ்சிரும். நியூஸ் பேப்பர்ல எல்லாம் எவ்வளவு படிக்கிறோம் என்று சுந்தரியின் மனதில் பயத்தை ஏற்படுத்திவிட்டு கீதா போனை வைத்தாள். சுந்தரி வீட்டுக்குள் நுழைந்த போது ஸ்ருதிகா கார்த்திகேயன் மடியில் அமர்ந்து அவன் தலையை வருடி கொண்டிருந்தாள். கார்த்திகேயன் ஒரு கையால் அவள் இடுப்பை வளைத்து பிடித்தபடி மது அருந்திக் கொண்டிருந்தான். அதை பார்த்ததும் சுந்தரிக்கு அருவருப்பாக இருந்தது. கீர்த்தனின் முகத்தை மூடியபடி அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டாள். தனக்காக இல்லை என்றாலும் தன் குழந்தைக்காகவாவது உணவு தயாரித்துத்தானே ஆக வேண்டும். அதனால் சுந்தரி கீர்த்தனை அறையில் விட்டுவிட்டு அவர்கள் இருவரையும் கடந்து சமையலறைக்கு சென்றாள். இவள் கடப்பதை அறியாதது போல் அவர்கள் இருவரும் சல்லாபத்தின் உச்சிக்கே சென்றார்கள். அவள் உணவுடன் திரும்பி அறைக்கு வரும்பொழுது
கார்த்திகேயன் அவளை வெறுப்பேற்றுவது போல் ஸ்ருதிகாவை கொஞ்சி குலாவிக் கொண்டிருந்தான். அவனுடைய கைகள் அவள் அங்கமெல்லாம் படர உடனே ஸ்ருதிகா, விடுங்க, குழந்தைங்க எழுந்திருச்சிட போகுது என்று சினிங்கினாள். இதற்கு மேல் பொறுக்க முடியாத சுந்தரி, நீ நல்ல குடும்பத்து பொம்பளை தானே? குழந்தைங்க இருக்கிற வீட்டுல நட்ட நடு ஹால்ல உட்கார்ந்துகிட்டு இப்படி கூத்தடிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? அவருக்கு தான் அறிவில்ல, நீ பொம்பளை தானே, கொஞ்சமாவது கூச்சம் வேணா? உன்னை பார்த்தா குடும்பத்து பொம்பளை மாதிரியே தெரியலையே. இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் கூட இந்த மாதிரி இருந்திருக்க என்று அவள் கேட்டதும், என்னடி சொன்ன என்று கோபத்தில் கார்த்திகேயன் கையில் இருந்த மது பாட்டிலை அவள் மேல் வீசி எறிந்தான். அது நேராக வந்து அவள் தலையை பதம் பார்த்தது. அவன் போதையில் தடுமாறியபடி எழுந்து வருவதை பார்த்த சுந்தரி தன் தோழி கீதா கூறியது ஞாபகத்திற்கு வர உடனே சுதாரித்துக் கொண்டு சற்றென்று அறைக்குள் நுழைந்து தாழிட்டு கொண்டாள். அவனும் அவளை விடுவதாக இல்லை. அவன் கால் வலிக்கும் வரை கதவை ஓங்கி உதைத்துக் கொண்டே இருந்தான். கதவை திரடி, ஒன்னு நீ உயிரோட இருக்கணும், இல்ல நான் உயிரோட இருக்கணும், இன்னைக்கு ரெண்டுல ஒன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் என்று ஆவேசமாக கத்தினான். அன்று இரவு முழுக்க சுந்தரி தூங்காமல் பயத்துடன் கதவின் அருகிலேயே அமர்ந்திருந்தாள். காலையில் கார்த்திகேயனும் ஸ்ருதிகாவும் எழுவதற்கு முன் தன் குழந்தையை தூக்கிக் கொண்டு தன் தோழி கீதா வீட்டிற்கு சென்று விட்டாள். கார்த்திகேயன் அவசரமாக வேலைக்கு கிளம்பிக் கொண்டிருக்கையில் தலையில் பெரிய கட்டுடன் சுந்தரி வீட்டுக்குள் நுழைந்தாள். என்ன தைரியமா வீட்டுக்குள்ள வந்திருக்க? அதுக்குள்ள பயம் போயிடுச்சா என்று திமிராக அவன் கேட்க, உடனே சுந்தரி, உங்ககிட்ட எனக்கு என்ன பயம்? நீங்க 10 அடி அடிச்சா திருப்பி 1 அடி அடிக்கிறதுக்கு என் உடம்புலயும் தெம்பு இருக்கு. ஆனா கண்டவளை தொட்ட கையால என்ன அடிக்கிறது எனக்கு அசிங்கம். அதை நான் என்னைக்கும் அனுமதிக்கவும் மாட்டேன். அந்த தகுதியும் உரிமையும் என்னைக்கும் நீங்க இழந்துட்டீங்க. அவ அழகுக்கு ஆசைப்பட்டுதானே அவ காலடியில விழுந்து கிடக்குறீங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமானவரோட என் குழந்தை வளர்றதுக்கு நான் விட மாட்டேன். இந்தாங்க, இத்தனை நாள் இதுக்கு தானே என்னை அடிச்சு கொடுமைப்படுத்தினீங்க என்று தன் கையில் இருந்த விவாகரத்து பேப்பரை நீட்டினாள். அதை ஆவலாக வாங்க போனவனிடம், ஒரு நிமிஷம், இந்த பேப்பர் உங்களுக்கு வேணும்னா ஒரு கண்டிஷன். நம்ம விஷயம் எங்க அம்மாவுக்கு தெரியக்கூடாது. என்னைக்காவது அவங்க காதுக்கு இந்த விஷயம் போச்சுன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு டைவர்ஸ் கொடுக்காம எப்படி இழுத்தடிக்கணும்னு எனக்கு தெரியும். அதுவும் இல்லாம ஜீவனாம்சங்கிற பேர்ல உங்க சம்பளத்துல பாதியை புடுங்கிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோங்க என்றாள். உடனே கார்த்திகேயன், சரி சரி, நான் ஏன் உங்க அம்மா கிட்ட எல்லாம் பேச போறேன்? நீ வேற ஜீவனாம்சம் எல்லாம் வேண்டாங்கிற, எனக்கு நல்லதா போச்சு. அதுக்கு மேல நான் ஏன் உன் விஷயத்தில் தலையிட போறேன் என்று ஆவலோடு விவாகரத்து படிவத்தை பிரித்து பார்த்தவன் விக்கித்து போய் நின்றான். அதில் விவாகரத்துக்கான காரணம் என்ற கட்டத்தில் தீராத மனநோய் பிடித்தவனுடன் வாழ முடியாது என்று எழுதி அதற்கு கீழே சுந்தரி என்று கையெழுத்து போட்டிருந்தாள். உங்க 2 பேருக்கும் இது நிரந்தரம் இல்ல என்று அவர்கள் இருவர் முகத்திற்கும் நேராக கூறிவிட்டு சுந்தரி அங்கிருந்து கிளம்பினாள். கார்த்திகேயன் முகத்தை பார்த்த ஸ்ருதிகா அந்த படிவத்தை வாங்கி பார்த்தாள். அதை படித்துவிட்டு மனதில் மரண பயத்துடன் சுந்தரி செல்வதையே பார்த்து கொண்டிருந்தாள். கீதாவின் உதவியோடு வேலை கிடைக்கும் வரை அவள் வீட்டிலேயே தங்கிக் கொண்டு அவள் கடையிலேயே வேலை பார்த்து வந்தாள். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தாயை சென்று கவனித்துக் கொண்டாள். 2 மாத முயற்சிக்கு பின் அவளுக்கு குறைவான சம்பளமாக இருந்தாலும் அலுவலகத்தில் கிளர்க்காக வேலை கிடைத்தது. கீர்த்தனையும் ஒரு பள்ளியில் சேர்த்தாள். தன் தாய் வீட்டிற்கு பக்கத்திலேயே ஒரு சிறிய வீடாக பார்த்து குடிபெயர்ந்தாள். நெடுநாளைக்கு பிறகு இப்பொழுதுதான் தன் மகளின் முகத்தில் இருக்கும் தெளிவையும் சந்தோஷத்தையும் பார்த்தவர் தன் மகள் தன் கணவனுடன் சந்தோஷமாக வாழ்கிறாள் என்று கடவுளுக்கு நன்றி கூறினார். இப்படியே 1 வருடம் ஓடியது. சுந்தரி தன் தாய் இறந்த பிறகு தன் தாய் வாழ்ந்த தன் தந்தைக்கு சொந்தமான வீட்டிலேயே தங்கி தன் குழந்தையுடன் வாழத் துவங்கினாள். தன் தாய்க்கு தன்னை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் அவரை கடைசி வரை சந்தோஷமாக வாழ வைத்து விட்டோம் என்ற மனநிறைவு அவளுக்குள் ஒரு நிம்மதியை தந்தது. மது பழக்கமே இல்லாத கார்த்திகேயன் ஸ்ருதிகாவின் வருகைக்கு பின் தான் மதுவிற்கு அடிமையானான். ஆனால் இப்பொழுது அதே குடிப்பழக்கத்தால் அவனுடைய வேலையும் இழந்து அதனால் மனதளவில் பாதிக்கப்பட்டவன் குடிப்பழக்கத்தையும் விட முடியாமல் வேறு வேலைக்கும் செல்ல முடியாமல் பித்து பிடித்தவன் போல் ஊதாரியாக சுற்றி கொண்டிருந்தான். போதாக்குறைக்கு தன்னுடைய இயலாமையும் கோபத்தையும் ஸ்ருதிகாவிடம் காட்டினான். அவள் என்ன சுந்தரியா அனைத்தையும் பொறுத்து கொள்வதற்கு? அன்று சுந்தரி கடைசியாக சொன்ன அந்த வார்த்தைகள் அவள் காதில் ஒலித்தது. இருவருக்கும் இது நிரந்தரமல்ல. அதற்கான அர்த்தம் இன்று அவளுக்கு புரிந்தது. அதனால் தன் ஆசைக்கும் தேவைக்கும் ஏற்றாற்போல் வேறு ஒருவனை பார்த்து கொண்டு கார்த்திகேயனை விட்டு சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிவிட்டாள். யாருக்காக இதையெல்லாம் செய்தானோ இன்று அவளும் இல்லை. அன்பான மனைவி, அழகான குழந்தை, நிறைவான சம்பளம் என்று வாழ்ந்த பொழுது தனக்கிருந்த மதிப்பும் மரியாதையும் இப்பொழுது இந்த சமுதாயத்தில் இல்லை. இன்று அனைத்துமே தன்னை விட்டு போய்விட்டது என்று பித்து பிடித்தவன் போல் அலைந்து கொண்டிருக்கிறான்.
இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா பத்துவின் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.